அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸில் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடியது 2019ஆம் ஆண்டுக்கான குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் நம்பர் 4, 10 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசி இன் டீடைல். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் சில டைம்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். எவ்வளோ திறமையாக எழுதுறீங்களோ அந்தளவுக்கு மார்க் கிடைக்கும். கொஸ்டினில் ரொம்ப பெரிய அளவில் காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. டைரக்டா டீல் பண்ணக்கூடிய கொஸ்டின். இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசிஸ், அதாவது இப்போ ஃபாரின் பாலிசியை பிடிச்சி எழுதி வச்சிடக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசி. அது என்ன வித்தியாசம் இருக்கான்னா, ஆமா வெளியுறவு கொள்கை அப்படின்னா இந்தியா பொதுவாக வெளியுறவு கொள்கை என்னென்ன வச்சிருக்கு, அமெரிக்கா கூட ரஷ்யா கூட அங்க போய் எழுதிட்டு இருக்க கூடாது. அதை எழுதாம நம்ம பக்கத்துல உள்ள நாடுகள், இப்போ மால்டீவ்ஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்தாரு, அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, மியான்மரோட உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, நேபாள் கூட உள்ளது என்னது, பூட்டான் கூட உள்ளது, பங்களாதேஷ் கூட உள்ளதுன்னு இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசியை தான் நம்ம எழுதணும். அமெரிக்காவுக்கு நமக்கு இருக்கக்கூடியது, ரஷ்யாவுடைய பெட்ரோல் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் உட்காந்து எழுதக்கூடாது. அதனால கொஸ்டினுடைய டீட்டெயில் அதுதான். பட் வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஃபாரின் பாலிசியை பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசி. ஸோ பாருங்க, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஆல்வேஸ் ப்ரியாரிட்டைசஸ் தி பீஸ்ஃபுல் கோஆபரேஷன் அமாங் இட்ஸ் இமீடியட் நெய்பர்ஸ். நம்ம வந்து எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுவாபமாகவே இயல்பாகவே நம்ம நாடு வந்து யார்கிட்டையுமே வந்து ஒரு வம்பு வளர்க்கக்கூடிய நாடு கிடையாது. ஸோ மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் நாடுகளை சண்டை போட, அடிக்க, பகையை ஏற்படுத்துறது, பாம்பை போடுறது, ஏதாவது திருட்டுத்தனம் பண்றது, இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய பாலிசி எப்பவும் ஃபர்ஸ்ட் அட்டாக் பாலிசி கிடையாது. நம்ம போய் யாரையுமே துன்புறுத்துறது, அச்சுறுத்துறது கிடையாது. இப்போ சீனா பார்த்தீங்கன்னா, சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வருவான் கல்வான் பகுதியிலிருந்து. நம்ம வந்து அட்டாக் பண்றதை கவுண்டர் தான் பண்ணும், எதிர்த்து தான் சண்டை போடுவோமே தவிர, நம்ம வந்து எடுத்த உடனே அப்படி சப்புன்னு போய் நம்ம உள்ள போய் யார்ட்டையும் பிரச்சனை பண்ற ஆள் கிடையாது. நம்ம புராதனமாவே நம்மளுடைய நாடுடைய கேரக்டரே தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குணம் இருக்கிறப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு குணம் இருக்கு. நம்ம நாட்டு மக்கள் புராதனமாவே முன்னாடி இருந்த யோகிகளாக, முனிவர்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக இருந்ததுனால அவங்க வந்து யாரையுமே துன்புறுத்த விரும்பல. அதனாலதான் பாத்தீங்கன்னா சுத்தியுள்ள நாடுகள் எல்லாமே நம்ம நாடு வந்து கட்டுப்படுத்தாமலே வச்சிருக்கு. நம்ம நாடு நினைச்சிருந்தா பக்கத்துல உள்ள நாடுகள், அண்டை நாடு, எவ்வளவு நாடுகளை கட்டுப்பாட்டு கீழ வச்சிருந்திருக்கலாம். எல்லா நாடுகளையும் நம்ம நாட்டோட சேர்த்து இருந்திருக்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையை கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், விடுதலை பெற்ற காலத்துல ஒரு போர் புரிஞ்சு டக்குன்னு இந்தியாவோட சேர்த்து பெரிய நாடை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இலங்கையை கூட நம்ம இந்தியான்னு மாத்தி இருந்திருக்கலாம். பட் வந்து அதுல எதிரையுமே நமக்கு ஒரு நாட்டம் இல்லை. ஏன்னா நம்ம மக்களுக்கு இயல்பாகவே ஒரு அமைதியை விரும்பக்கூடியவங்களாகத்தான் இருந்தாங்க உலக நாடுகள். அதனாலதான் பெரிய லெவல்ல நம்ம நாட்டுல தான் நிறைய பேர் படையெடுத்து வந்தானே சரி, நம்ம படையெடுத்து போன வரலாறு ரொம்ப குறைவு தான். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைவு தான். இப்ப ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பட் அதர்வைஸ் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரியாரிட்டைசஸ் தி பீஸ்ஃபுல் கோஆபரேஷன் அமாங் இட்ஸ் இம்மீடியட் நெய்பர்ஸ். பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நமக்கு சண்டை இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க பக்கத்து தெருவில் உள்ளவங்க, ஏத்த தெருவில் வந்துட்டு நீங்க சண்டை வச்சிருந்தா அது வேற. பக்கத்து இமிடியட் நெய்பர்ட்ட நீங்க சண்டை வளர்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களால நிம்மதியா வாழ முடியாது. அதான் நம்மளுடைய பிலாசபி. 2008 தான் வி கன்சீவ்டு த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. 2008 இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியை கொண்டு வராங்க. அதாவது நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, பக்கத்துல இருக்கிறவங்க முதல் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், நம்மளே சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் தான் சொசைட்டிங்கிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட் தான் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதோடைய முக்கியத்துவம் என்ன, இல்ல இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் கூட சொல்ல வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபாரின் பாலிசி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கும்போது யார்கிட்டையுமே நம்ம தலையிடுறதுக்கு விருப்பம் இல்லை. எந்த ஒரு நாட்டோட சண்டை சச்சரவுலையும் உள்ள தலையிடுறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு கண்டம் வந்துட்டு நீ இது சண்டை போடக்கூடாது, நான் அது சண்டை போட, இது தடுத்து வச்சிருவேன், உனக்கு உனக்கு ஆயுதத்தை தடுத்துருவேன், உனக்கு அதை தரமாட்டேன், இதை தரமாட்டேன் அப்படின்ட்டு பலவிதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே செய்யும் பொழுது, இந்தியாவுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா நாட்டுடைய இறையாண்மையையும் மதிக்குது. இப்ப நேபாள்னா, நேபாள் என்ன சின்ன நாடு, ஒரு நாடா அப்படின்னு நம்ம நினைக்கல. நேபாளும் ஒரு நாடு தான். பூட்டான்லாம் ஒரு நாடா இது நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கல. அதோடைய சாவரன்டி, இறையாண்மையை நம்ம மதிக்கிறோம். இந்தியா சப்போர்ட்டட் த டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் ஆஃப் நேபாள். எக்ஸாம்பிள், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேபாள் வந்து டெமோக்ராட்டியா மாறுறதுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம நினைச்சுக்கலாம், நேபாள் நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. முன்னாடி பார்த்தீங்கன்னா திபெத்தியன் பிளாட்டியூலாம் பார்த்தீங்கன்னா தனி கண்ட்ரியா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனா ஒன்னா நினைச்சுக்கிட்டான், கொண்டான்னு நினைச்சு பெரிய நாடா மாறிக்கிட்டு இருக்கான். நமக்கு அப்படி ஒரு விஷயமே இல்லை. ரெண்டாவது, ரீஜனல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், பிரச்சனைகள் நம்மள்ட்ட வந்து யாராவது நிற்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு
அவங்களுக்கு அமைதியை உருவாக்கி தர்றதுலயும், நடுநிலை ஏற்படுத்தி தருவதிலும் நம்ம முக்கியமான பங்காற்றுகின்றோம். இப்படிதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்குள்ள இணைஞ்சிச்சு. பாத்தீங்கன்னா பிளேஸ் அன் ஆக்டிவ் ரோல் இன் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். சண்டைகள், பிரச்சனைகள் தீர்க்கறதுல முக்கியமான வேலை பேர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 ஜென்செட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு இப்போ உங்களுக்கு முக்கியமா நேபாள்ல பயங்கரமான ஒரு ப்ரொட்டஸ்ட் போய் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து அந்த கவர்மெண்ட் நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ஹான்சஸ் எக்கனாமிக் கோஆபரேஷன். பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு உதவி கேட்கும்போது நம்ம எடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஆனா ஒரு ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க, அடுத்த வாரம் தரேன். இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போ இதே தான் நம்ம இந்தியாவும் ஃபாலோ பண்ணுது. எக்கனாமிக் கோஆபரேஷன் எக்ஸ்டெண்டட் $550 million டு த டெவலப்மெண்ட் ஆஃப் மால்டீவ்ஸ் 2025. ஒரு 2 to 3 months முன்னாடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாலத்தீவுக்கு போனாரு. கிட்டத்தட்ட $550 million என்ன செஞ்சாரு, அவங்க உதவி கொடுத்துட்டு வந்தாங்க. த்ரூ டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நம்ம நாட்டிலேயே ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, பக்கத்து நாட்டுக்கு போய் அதை கொடுக்குறேங்கிறாரு பிரைம் மினிஸ்டர், எதிர்த்த நாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம நாட்டிலே ஆம்புலன்ஸ்ல நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இதுவும் ஒரு பார்ட் தான். நம்ம நாட்டையும் டெவலப் பண்ணணும், அதுக்காக நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கவும் முடியாது. இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ உங்கள்கிட்ட பைசா இருக்கு, பைசா வச்சுட்டு நீங்க சாப்பிட்றீங்க, வேற யாருக்கா பொருள் வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ வீட்டுக்குள்ள தேவைகள் எல்லாத்தையும் பாக்குறீங்க. வீடு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. திடீர்னு ரோட்டுக்கு போறீங்க, ஒரு 2 பேர் தர்மம் கேட்கணும், கொடுக்க தான் செய்யறோம். அதுக்கு நானே பணம் இல்லாம இருக்கேன், நான் எப்படி கொடுக்க முடியும்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மூலமா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமா இதை செய்யறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் அண்ட் டிசாஸ்டர் அசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இன் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து எந்த ஒரு நாடு நமக்கு சண்டை போட்ட நாடாவே இருக்கட்டும், ஒரு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்ச நாடா இருக்கட்டும், ஆனா டக்குன்னு அங்க ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணப்போம். இது நம்ம ஊர்க்காரங்களுக்கு உள்ள ஒரு பழக்கம். அப்போ பாத்தீங்கன்னா 2022 ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்கனாமிக் ரிசைஸ் வந்து வந்துச்சு. நம்ம மக்கள்லாம் பயங்கரமா கோவப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்ரீலங்கா வந்து தமிழ் மக்களை இவ்வளவு பேரை கொலை செஞ்சிருக்கான், வச்சிருக்கான், அந்த நாட்டுக்கு நம்மளாம் சப்ளை பண்ணணுமா வைக்கணுமானா நம்ம நாடு அதெல்லாம் பொருட்படுத்தாம சரி ரைட் நம்ம பக்கத்துல உள்ள ஒரு நாடு கஷ்டப்படுதுட்டு நிறைய ரிலீஃப் சப்ளைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத பாக்குறத விட, ஸோ நம்ம ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷன்ட்ட ஒரு தமிழ்நாட்டுக்காரன்ட்ட வந்து கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்யறா நம்ம உடனே கோவம் தான் படும். என்ன நம்ம தமிழ் மக்கள் அங்க சுட்டு கொன்னுகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு இலங்கை கடற்படை வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனவர்களை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்கு போய் நம்ம எவனாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு கேட்போம். ஸோ ஆனா நம்ம நாடுங்கிறது வரும்பொழுது அங்க எக்கனாமிக் ரிசைஸ் இருக்கும், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலமா அவங்க உதவி செய்யறாங்க. டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ பாதுகாப்பை வலியுறுத்தணும். ஸோ நம்ம வீட்டுக்கு மட்டும் பூட்டு போட்டு போக முடியாது. நம்ம காம்பவுண்ட் நம்ம தெருவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்பாலும் அந்த மாதிரி தான். ஸோ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் டு கவுண்டர் டெரரிசம். டெரரிசம் வராம இருக்கு, வளராம இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநெக்ஸ் 2025 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் கொலம்பியா. சாரி ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா கண்டக்டட் இன் கொலம்பு. ஸோ ஸ்ரீலங்காவுடைய கொழும்பு என்கின்ற பகுதியில் உங்களுக்கு ஸ்ரீநெக்ஸ் 2025 ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்துச்சு. ரீஜனல் அண்ட் மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட். இது மட்டும் இல்லாம நம்ம சார்க்கு, பிம்ஸ்டெக் இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக நிறைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம கெப்பாசிட்டி பில்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் பயிற்சிகளை அந்த நாட்டுக்கு கொடுக்குறோம். அவங்க நாட்டில் நிறைய பேர் கல்வி ஏற்படுத்தி தரோம். இது எல்லாமே ஒரு விதமான மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட் தான். கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா பீஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் நெய்பர்ஹுட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் இந்தியாஸ் ஓன் க்ரோத். அதாவது பீஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் நெய்பர்ஹுட் அப்படின்னா நம்ம நாடு வளரணும் அப்படிங்கிறத தாண்டி பக்கத்து நாடும் அமைதியான முறையில் அதுவும் ஒரு வளர்ச்சி அடையணும், ஒரு வளமான நாடாக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முதன்மையானதாக இருக்குன்னு சொல்றோம்.